அன்னியாசிய ஆர்மீஸ் இன்றைக்கி நாம் ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்துட்டு வேம்பயர் அப்சஷன். இதை வந்துட்டு 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு நவாஸ் பிரேம், அவங்க வந்துட்டு வேம்பயர் சோனரில் ஜிம்மினுக்கு அணி கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க ஏஜ் கேப் சம்மந்தப்பட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது 2மே இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, அது ஜிம்மினுக்காண்டி நான் 2026 போட போகிறது. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலானது தான். இதில் லவ் அப்சஷன், ஹார்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஏஜ் கேப் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இயர்ஃபோன் வேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, 10th வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் இப்போ தான் 10th படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படின்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க. அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி உங்கள் கூட பேசுறது அவங்களுக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான், ரொம்ப ஜாலியாக எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காமல் லைஃப்பில் ஒரு ஃப்ளோ இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ட்டு இருக்க ஒரு மைண்ட் செட் தான் நீங்கள். ஸோ அப்படி இருக்க உங்கள் லைஃப்பில் தான் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்போது உங்கள் டீச்சர் வந்துட்டு, ஓகே நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னு தெரியுது, ஸோ இப்போ ஒரு ட்ரிப் மாதிரி போகலாமா அப்படின்ட்டு சொல்ல எல்லோரும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ட்ரிப்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாலி பண்ணுற மாதிரி ட்ரிப் இல்லை, நம்ம இப்போ ஒரு மியூசியம் போகிறோம். என்ன மியூசியமா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. மியூசியம்னா இது ஒரு மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான மியூசியம். இந்த மாதிரி ஒரு மியூசியமுக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ரேரான ஒரு மியூசியம். என்ன மியூசியம் அப்படி? எல்லா மியூசியமும் ஒரே மாதிரி தான், போரிங் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தி சொல்கிறா. நீங்களும் ஆமாம் அப்படின்றீங்க. அப்போ உங்கள் டீச்சர், இது ஒரு வேம்பயர் மியூசியம். என்ன வேம்பயரா அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஏன்னா எல்லோரும் வேம்பயர்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் டூப்ளிகேட், சும்மா கற்பனை கதை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ என்னன்னா வேம்பயருக்குன்னே மியூசியம் இருக்கா அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக் ஆகி கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேம்பயர் கதை மட்டும் கிடையாது, அது உண்மை தான். உண்மையாக இருக்கிறனால தான் அதில் ஏகப்பட்ட கதைங்க இருக்குது. ஸோ அதை பார்க்க நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்க எல்லாருக்குமே இப்போ செம்ம ஹாப்பி. ஸோ எல்லோரும் எப்போ போவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க நிலமை தான். ஸோ நீங்களுமே செம்ம எக்ஸைட்டட். நீங்கள் கூட இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது அப்படி ஒரு மியூசியம் இருக்குன்னா அப்போ உண்மையாக தான் இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஆக இப்போ எல்லாரையுமே அப்படியே ஒரு பஸ்ஸில் போட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அந்த மியூசியமுக்கு. அப்போ உங்கள் டீச்சர் தான், இது ரேரான மியூசியம், இந்த மாதிரி மியூசியம் எங்கேயுமே இருக்காது, இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்காங்க. ஸோ இது பல 100 வருஷமாக இங்கே தான் இருக்கான். பட் இதை பற்றி அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. எங்களுக்கே ஒரு ரிசர்ச் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் உங்கள் பிரின்சிபல் தான் கஷ்டப்பட்டு பேசி எப்படியோ ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்காண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும், நீங்கள் கிரேட் மிஸ், நீங்கள் கிரேட், உங்களை மாதிரி டீச்சர் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்ல அவங்க அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. சரி ஆனால் நீங்கள் எல்லோரும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி கத்திட்டு இருக்கக்கூடாது சரியா? நம்ம ஸ்கூல் மானத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் முந்திக்கிட்டு சொல்கிறீங்க. பார்க்குறேன், நீ தான் ரொம்ப வாள், நீ ஃபஸ்ட்டு அடக்கிக்கிட்டு இரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வந்தோடனே எல்லோரும் அப்படியே டிசிப்ளினாக இருந்துச்சு, அப்படியே லைனாக போகிறாங்க. உங்கள் மிஸ்ஸே, பரவாயில்லையே நம்ம பசங்க நம்ம பேச்சு கரெக்டாக தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களும் அவங்கள பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் உள்ளே போகிறீங்க, அதுவும் நீங்கள் தான் முன்னாடி போகிறீங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க. உங்கள் பின்னாடி வந்த பொண்ணுங்க எல்லாருமே அப்படியே அந்த ஃபோட்டோவை தான் விடாமல் பார்த்துட்ருக்காங்க ஜொல்லு ஊற்ற. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ அதை பார்க்கவே ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை மாதிரியே தான் உங்கள் கிளாஸில் இருக்க கேர்ள்ஸுமே அப்படியே ஜொல்லு ஊற்ற அந்த பர்சனையே பார்த்துட்ருக்காங்க. ஃபோட்டோலேயே இப்படி சைட் அடிக்கிறாங்கன்னா நேரில் வந்து தான் முடிஞ்சது கதைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே அவங்க பார்த்துட்ருக்க. அப்போது உங்கள் பின்னாடி வந்த மிஸ்ஸும், என்ன நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்குமே அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சனை பிடிச்சி போச்சு. ஏன்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல. ஸோ அதனால் அவங்களும், யார் இது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மிஸ்ஸுமே பார்க்குறாங்க. அப்போது அங்கே சில பேர் இருப்பாங்களா இந்த போர்ட்ரேட்ஸை பற்றி, இந்த மியூசியமில் இருக்கிறத பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு, என்ன நீங்கள் எல்லோரும் இப்படி பார்க்குறீங்க? இல்லை இது யார் சார் அப்படின்ட்டு உங்கள் மிஸ்ஸு கேட்க, எனக்கு தெரியும், எல்லோரும் வந்தோன்னா ஃபஸ்ட்டு இதை தான் கேட்குறீங்க. இவர் வேறு யாரும் இல்லை, இவர் பேர் பார்க் ஜிமன்.
இவர் தான் அந்த உலகத்திலேயே லாஸ்ட்டாக இருந்த ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்ல எல்லாரும் திரும்பி ஷாக் ஆகிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறவர் தான் பார்க்குறாங்க. என்ன வேம்பயரா அப்படின்ட்டு கோரஸாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. என்ன வேம்பயரா அப்படின்ட்டு உங்கள் மிஸ்ஸும் கேட்குறாங்க. ஆமாம், இவர் தான் லாஸ்ட்டாக அந்த வேம்பயர். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு பெயிண்டிங் தான் இது. ஸோ அப்போது லாஸ்ட்டாக வரைஞ்ச இந்த வேம்பயர் தான் கடைசியான வேம்பயர்னு தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்த பற்றியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் வேம்பயர்லேயே இவர் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான வேம்பயர். இவரை பார்க்குறவங்க யாருமே வேம்பயர்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் ஃபுல்லு ஹிஸ்ட்ரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் விடாமல் அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மிஸ்ஸும் சரி ஓகே இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணால் மிச்சது எதுவுமே பார்க்க முடியாது, எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. பட் நீங்கள் மட்டும் அங்கேருந்து நவர்ற மாதிரியே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மிஸ்ஸு வயன் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க வா அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் பேக்லேருந்து ஒரு மினி கேமராவை எடுக்கிறீங்க. உங்களோட கேமரா தான் சொன்னால டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்து சிரிச்சிட்டே நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பழமையான திங்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வேம்பயர் யூஸ் பண்ணது, இது அரண்மனை ஃபோட்டோ, இது காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டுலாம் எல்லாத்தையுமே காமிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே நிறைய ஃபோட்டோ ஜிமினா தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏனே தெரியல, பட் உங்களுக்கு என்னமோ ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது. ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு 2 நிமிஷம் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கே போவீங்க. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, அதை காமிச்சு அங்கே இருக்கல அங்கே ஒரு செவப்பட்டி, அது ரொம்பவே முக்கியமானது, பட் நீங்கள் யாரும் அது பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்ட்டு அங்கே இன்சார்ஜாக இருக்கவங்க சொல்கிறாங்க. உங்கள் மிஸ் ஏன் சார் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஸோ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த இன்சார்ஜும் சொல்ல உங்கள் மிஸ்ஸுகள்லையும் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அவங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இருக்கீங்களே வாள், எது வேணான்னு சொன்னாலும் அதான் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே நைஸாக உங்கள் மிஸ்ஸுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே அந்த சவப்பெட்டிக்கிட்ட தான் போகிறீங்க. அந்த சவப்பெட்டியே செம்ம பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது, ஒரு மாதிரி கோல்டாலேயே ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதையே ஒரு மாதிரி நீங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா வேணாம் வயன், நம்ம இங்கே கஷ்டப்பட்டு பார்க்க வந்ததே தப்பு, மிஸ்ஸுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் நம்மளை திட்டிடுவாங்க. வரும்போதே அவங்க என்ன சொன்னாங்க, டிசிப்ளினாக சொன்ன பிச்சை கேட்கணும் தானே சொன்னாங்க. நம்ம இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, வேணாம் வயன் சொன்னால் கேளு. என்ன ஆகிட போகுது, ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் போயிடலாம், என்ன 5 நிமிஷம் தானே ப்ளீஸ். இல்லை வயன் வேணாம், நீங்களாம் பயந்தாங்கொல்லிங்க, நான் அப்படி கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் போய் அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது செம்ம வெயிட்டாக இருக்கனால உங்களால் ஓப்பன் பண்ண முடியல தனியாக. ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க சரின்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரும் அந்த பக்கம் வர மாதிரி இருக்க, ஐயோ வயன் யாரும் வராங்க வா போகலாம். இல்லை நான் வரமாட்டேன், இதை பார்த்துட்டு தான் வருவேன், போ நீ மாட்டிக்கிட்டு என்ன வேணாலும் திட்டு வாங்கிக்கோ, எனக்கு தெரியாதுப்பா, மிஸ்ஸுக்கிட்டலாம் என்னால் திட்டு வாங்க முடியாது அப்படின்ட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஓடி போயிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ தான் பார்த்தா அங்கே பூட்டு போட்டிருக்கு. இந்த பூட்டை பார்க்க விட்டுட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பூட்டு மேலே கை வைக்க அப்போது பொண்ணே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு பின்னால் இருந்து சவுண்டு. ஸோ நீங்களும் அப்படியே ஷாக் ஆகிட்டு திரும்ப அந்த இன்சார்ஜ் தான் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு, அவங்க தான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை சார் அது நான் சொன்னேன் தானே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு, கிளம்பு வா என் கூட அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. போகும்போது கூட லாஸ்ட்டாக திரும்பி நீங்கள் அந்த சவப்பட்டி தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நீங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இப்போ அந்த சவப்பட்டியை சுற்றி யாருமே இல்லை. அப்போ டக்குன்னு அந்த சவப்பட்டியில் இருக்க அந்த பூட்டு தானாக கலண்டு அப்படியே கீழே விழுகுது. ஸோ அப்படியே தான் அந்த சீனும் கட் ஆகுது. இப்போ நீங்கள் எல்லாருமே மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டுருக்கீங்க பஸ்ஸில். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு நிஜமாகவே அந்த மியூசியம் நல்லா இருந்துச்சுல்ல. ஆமாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வயன் நீ பாரு இப்போ எவ்வளோ திட்டு வாங்கிட்டேன்னு, மிஸ்ஸும் மேலே கோவமாக இருக்காங்க, சொன்னாங்க தானே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு, நாங்கள் 2 பேர் கூட வந்துட்டோம், நீ தான் அங்கேயே நின்று ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்ட பாரு, இப்போ மிஸ்ஸும் மேலே கோவமாக இருக்காங்க. விடு என்னோட மிஸ் தானே, நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். உன்னோட மிஸ் தான், நீ செல்லமாச்சே, உனக்கு கன்ஃபார்ம் அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லிகிட்டு இருக்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, நான் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஃபோட்டோஸ் எடுத்தியா வயன், எப்போ எடுத்த? நீங்கள் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருந்தீங்கள, நான் அப்போல்லாம் எடுத்தேன். சரி என்ன எடுத்த? அதுவா, அந்த போகும்போது ஒருத்தரை பார்த்தோம் தெரியுமா? யாரை பார்த்தோம்? நிறைய பேரை பார்த்தோமே. அந்த ஃபோட்டோவில் கூட இருந்தாரே அந்த பழமையான ஒரு பெயிண்டிங்கில். ஆமாம் அந்த லாஸ்ட் வேம்பயர் தானே.
அவர் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு என்னமோ அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ச்சே, அவர் நேரடியாக வந்திருந்தா நிஜமாக அவரை கரெக்ட் பண்ணியிருப்பேனா? நீ மட்டும் என்ன கரெக்ட் பண்ணியிருப்பியா? இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே அவர் ஒரு க்ரஷ்ஷாக மாறிட்டாரு. அவங்க நேரடியாக வந்திருந்தா கன்ஃபார்ம் எல்லாரும் கரெக்ட் பண்ணால் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்கள் விளாட்டுத்தனமாக சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஃபோட்டோ எடுத்துன்னு காமிச்சே, அதை காமி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்க, நீங்களும் உங்களோட அந்த மினி கேமராவை எடுத்து அப்படியே காமிக்கிறீங்க. வயன், என்னாச்சு? இந்த ஃபோட்டோவில் இந்த பர்சன் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இல்லை? என்ன சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் கேமரா வாங்கி பார்க்குறீங்க. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்க ஜிமினோட ஃபோட்டோவில் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகின்றீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேறு எங்கேயோ பார்த்துட்டு ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோவில் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஒரு ஃபோட்டோ தான் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எடுத்த எல்லா ஃபோட்டோலையுமே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஆனால் நம்ம நேரடியாக பார்க்கும்போது சிரிச்சிட்டு இந்த மாதிரிலாம் இல்லை தானே? ஆமாம் வயன், ஆனால் இந்த ஃபோட்டோவில் மட்டும் எதுக்கு இப்படி வந்துச்சு? ஒருவேளை நாம தான் சரியாக கவனிக்காமல் இருந்துட்டோமோ? இல்லை, அந்த ஃபோட்டோவில் சிரிக்கவே இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆமாம் சிரிக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. சரி, ஓகே விடுங்க, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு அசால்ட்டாக நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களை தான் நீங்கள் இப்போ உங்களோட பெட்டில் தான் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ மிட் நைட் ஆகுது, ஒரு 12 மணி. ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வேறு ரெட் மூன் டே. ஸோ அதனால் வெளிச்சமாக இருக்கிற அந்த பிளேஸ் ஒரு மாதிரி ரெட்டு கலரில் தெரியுது வெளியில் ஃபுல்லு. ஆனால் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கனால அது யாருமே கவனிக்கலை. ஸோ அப்படியே நீங்கள் திடீர்னு கண் முழிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட விண்டோஸ்லாம் டபடபான்னு அடிச்சிட்ருக்கு, செம்மையாக காற்று வீசிகிட்டு இருக்கனால. ஸோ அதனால தான் உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். என்னடா இது இப்படி காற்றடிக்குது, ச்சே டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்களும் எந்திரிக்கவே மனசு இல்லாமல் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் உங்களோட விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட பெரிய விண்டோ ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு டோரை தான் இழுக்க ட்ரை பண்ணுறீங்க, ஏன்னா அது வெளிப்பக்கமாக இருக்குது. ஆனால் அது இழுக்க ட்ரை பண்ணுறீங்க, அந்த காற்றடிக்கிறதுல உங்களால் இழுக்க கூட முடியல. ஸோ அப்போ தான் பார்க்குறீங்க வெளில ஃபுல்லு ரெட்டு கலரில் லைட் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி. என்னது இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் நிலாவையே பார்க்குறீங்க. நிலா அப்படியே ரெட்டிஷாக இருக்கா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது இப்போ தான் பார்க்குறீங்க. என்னது இது, இன்றைக்கி ரெட் மூனா? இது 100 வருஷத்துக்கோ 1000 வருஷத்துக்கோ ஒரு தடவை தானே வரும்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த நிலாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அது உங்களை என்னமோ பொசஸ் பண்ண மாதிரி நீங்கள் அதே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் சீன் கட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்போ தூங்குனீங்கன்னு தெரில, பட் இப்போ உங்கள் பெட்டில் தான் அசந்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக அலாரமும் அடிக்க, அப்படியே எழுந்திரிச்சு அலாரம் அமுத்திட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காண்டி உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு இடத்துல போட்டுட்டு அப்படியே உங்கள் மேலே இருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போக லைக் அங்கே பாத் டப் இருக்கும்ல, அங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஸோ அப்படியே அந்த ஸ்க்ரீனை விளக்க அப்படியே நீங்கள் ஷாக் ஆகிட்டு, யார் நீ அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஏன்னா அங்கே ஒரு பர்சன் அப்படியே படுத்துட்ருக்காரு. அப்படியே அங்கே பாத் டப்பில் தண்ணி, அதுக்கு மேலே ஃபுல்லு ஃப்ளவர்ஸ், ரெட் கலர் ரோஸ் ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் அந்த பர்சன் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக குளிச்சிட்ருக்காரு. நீங்கள் யார் நீ என்ன என்னோடய வாஷ்ரூம்குள்ளே பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டு அப்படியே உங்களையும் மறைச்சிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போட்டிருக்கிறது மட்டும்தானே போட்டிருக்கீங்க. ஸோ அதனால் அப்போது அவர் அப்படியே திரும்பி உங்களை கூலாக ஒரு லுக்கு விட்டுட்டு, எந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் எந்திரிச்சா என்ன, எந்திரிக்கலான்னு உனக்கு என்ன? நீ ஃபஸ்ட்டு என்னோடய வாஷ்ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க? நீ எப்படி ஃபஸ்ட்டு இங்கே வந்த? என்ன எப்படி வந்தனா? நீ தான், ஒன்னால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா என்னாலையா? என்ன உளறிட்டுருக்க? இன்னும் நான் யாருன்னு நீ கண்டுபிடிக்கலையா? ஏன்னா கண்டுபிடிக்கலையாவா? யார் நீ? நேற்று கூட என்ன வளைச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்த, இப்போ நான் யாருன்னு கேட்குற? எனக்கு புரியலையா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி உங்களை லுக் விட்டுட்டே கேட்க, அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. நேற்று நீங்கள் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்தது அந்த மியூசியமுக்கு போய் அந்த போர்ட்ரேட்டில் இருக்க ஜிமினா தானே? ஸோ அதை தான் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் எடுத்தேன், அதுக்கும் உனக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இப்போது இவருமே இருக்கார். ஸோ இப்போ நீங்கள் நீ எப்படி அவரை மாதிரியே இருக்க? எவரை மாதிரி இருக்கேன்? நேற்று நான் மியூசியம் போயிருந்தேன், அங்கே ஒருத்தரை பார்த்தேன்.
அவர் தான் லாஸ்ட் வேம்பயர்னு. அவரை மாதிரியே நீ இருக்க? அவரை மாதிரி நான் இல்லை, என்னை பார்த்து தான் அந்த ட்ராயிங்கே வரைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிட்டு கேட்குறீங்க. ஏன் என் ஃபேஸை பார்த்தா அவனால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்ட்டு அவர் அப்படியே மெதுவாக அந்த பாத் டப்லேருந்து எந்திரிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ட்ரெஸ் வேறு போடாமல் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பிக்கிட்டீங்க. அப்போ அவரும் அப்படியே எந்திரிச்சு அப்படியே அந்த பாத் டப்பை விட்டு அப்படியே வெளில கால் வைக்கிறாரு. அவர் கால் வைக்கும்போதே அப்படியே அவருக்கு ட்ரெஸ் தானாக வேறு ஆகுது மேஜிக்கலாக. ஸோ அந்த பாத் டப்பை விட்டு ஃபுல்லாக அவர் கீழே இருக்கும்போது அவர் ஒரு மாதிரி கெத்தான பழமையான ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே இருந்த மியூசியமில் இருந்த ஃபோட்டோஸில் எப்படி இருந்துச்சு ட்ரெஸ், அந்த மாதிரி தான் இப்போ ட்ரெஸ்ஸும் வேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே அவர் உங்கள் கிட்ட வராரு. அப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஒரு சவுண்டையும் காணும் அப்படின்ட்டு மெதுவாக திரும்பி பார்க்க அவர் உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்து அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் முதுகில் கை வச்சு உங்களை பின்னாடி போக முடியாமல் உங்களை அப்படியே அவர்கிட்ட இழுக்கிறாரு. அப்போ நீங்களும் அப்படியே அவர் எதாவது பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் நீ தானே விடுதலை பண்ணியிருக்க. பல 100 வருஷமாக நான் இதுக்குள்ளே அடைஞ்சிருந்தேன். ஆனால் நீ தொட்டனால தான் இப்போ நான் விடுதலை ஆயிருக்கேன். அதுவும் இல்லாமல் நீயும் நானும் இப்போ ஒரு பாண்டில் இருக்கோம். ஸோ அதனால் நான் உன் கூட தான் இருப்பேன். இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்கவும் போகிறேன். ஏன்னா என் கூட இருக்க போறியா? நான் எப்போ உன்னை விடுதலை செஞ்சேன்? நான் அடைஞ்சிருந்த அது சவப்பெட்டியை நீ தானே தொட்ட. நீ தொட்டனால தான் நான் விடுதலை ஆயிருக்கேன். என்னாலையா? இதுவரையும் எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க. அது எப்படி நீ என்னாலன்ற? ஏன்னா நேற்று ரெட் மூண்டே, அன்னைக்கு நீ தான் என்னைய தொட்ட. ஸோ அதனால தான் நான் விடுதலை ஆகிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல, உங்களுக்கும் தெரியும்ல நேற்று ரெட் மூண்டேன்னு. ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்களை நம்ப முடியல. சும்மா போய் சொல்லாத, உன்னை பார்த்தா வேம்பயர் மாதிரி தெரியவே இல்லை. தெரியலையா அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கிட்ட தான் வராரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே கடிக்கிறாரு. அது உங்களுக்கு உயிர் போகிற லெவலில் வலியை கொடுக்குது. அப்போ தான் அவரோட அந்த வேம்பயர் பல் வெளியிலேயே வருது. அப்படியே கடிச்சிட்டு உங்களை ரத்தத்தை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் விலகுறாரு. அப்போ ஒரு லிப்ஸில் இருக்க உங்கள் அந்த பிளட்டை அப்படியே சக் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு ஒரு மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ண நீ? நான் வேம்பயர்னு உன்னால் நம்ப முடியலல்ல, ஆனால் இப்போ நம்புவேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, நீ ஃபஸ்ட்டு வெளில போ, இல்லைனா கத்தி என் அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிடுவியா? கூப்பிடு அப்படின்னு சொல்ல, நீங்களும் கத்துறீங்க அம்மா அப்பா அப்படின்ட்டு. பட் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நீங்கள் என் அம்மா அப்பா வச்சு பண்ணிட்டியா? நீ கொலகாரனா அப்படின்ட்டு கேட்குறீங்க. என்ன கொலகாரனா? நான் கொலகாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ கத்துறது இந்த ரூமை விட்டு வெளில போகாத மாதிரி மட்டும்தான் பண்ணேன். ஸோ அதனால தான் நீ கத்துறது வெளில யாருக்குமே கேட்கல அப்படின்ட்டு சொல்ல, உங்களுக்கு இது ஒரு மாதிரி இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நேரம் கத்தியும் உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வரல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே அவரை பார்க்குறீங்க. பார்த்தா இப்போது ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்பயே ட்ரெஸ் எதுவுமே போடலல்ல. நீ என்ன மேஜிக்காரனா? நீ என்ன புதுசாக ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்க? இந்த கொஞ்ச நேரத்தில் நீ எப்படி இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் போட்ட அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் சத்தம் போட்டு சிரிச்சிட்டு, அப்போ நீ இன்னும் நான் வேம்பயர்னு நம்பலை அப்படி தானே? நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. நீ யாரை வேணாலும் இருந்துட்டு, பட் இப்போயே நீ இங்கேருந்து கிளம்பி ஆகணும், புரிஞ்சுதா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சாவரும் அப்படியே அவங்கள விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. அதாவது வாஷ்ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. நீங்கள் கூட சரி ஓகே போயிட்டான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அந்த ஸ்க்ரீனை போட்டுக்கிட்டு. அப்போது ஜிம்மினை பார்க்கணுமே, அங்கே தான் சேரை போட்டு உட்காந்துட்டு நீங்கள் குளிக்கிறத அப்படியே அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த சைட்லேருந்து ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆன மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு ஒரு டவலை மட்டும் வேர் பண்ணிட்டு தான் அப்படியே வெளில வரீங்க. அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்த்தா ஜிம்மின் தான் இருக்கார்ல. நீங்கள் பார்த்துட்டு பயந்துட்டீங்க. நீ இன்னும் இங்கேருந்து கிளம்பலையா? உனக்கு கிளம்ப தானே சொன்னேன். சரி ஓகே பாவம் ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா நீ என்னன்னா இங்கேயே இருக்க, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைனா போலீஸை கூப்பிட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் மிரட்டிட்டு இருக்கீங்க. அவர் யாருன்னே தெரியாமல் ஜிமின் சொன்னார். பட் நீங்கள் நம்பலை. ஏன்னா யாரால தான் நம்ப முடியும் ஒரு வேம்பயர்னு சொன்னால். சொன்னாலும் நீங்களும் நம்பாமல் அப்படியே பேசிகிட்டு இருக்க. அப்போ அவர் பொறுமையாக எழுந்திரிச்சார். அப்படியே உங்ககிட்ட வராரு. அப்போ ஒரு உட்காந்துட்டு இருந்த சேர் அப்படியே மேஜிக்லாம் மறைஞ்சு போகுது. அதை நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. நீ இன்னுமே நான் நம்பலை அப்படி தானே? நீ அந்த போர்ட்ரேட்டில் இந்த மாதிரி இருந்தனால நான் என்ன நம்பணுமா? அதெல்லாம் நம்ப முடியாது. நீ என்ன மியூசிஷியனா இவ்வளோ மேஜிக் பண்ணுற
அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க. அப்போ அவரை ஸ்மிக் பண்ணிவிட்டு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ ஏன் நம்புவ பாரு அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் வெளில போயிட்டாரு. உங்களுக்கு நம்புறதா வேணாமான்னு அவ்வளோ குழப்பம். இருந்தாலும் உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மெல்லாம் வேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே வெளில தான் வரீங்க. பார்த்தா சோஃபாவில் அப்படியே கெத்தாக உட்காந்துட்ருக்காரு, என்னமோ அவரோட வீடு மாதிரி. அப்போ உங்களுக்கு செம்ம கோவம் வருது. போனா போகட்டும்னு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ல, இப்போ காட்டுறேன் நான் யாருன்னு அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளில போய், அம்மா அம்மா என்னடி அம்மா, என் ரூமில் எவனோ ஒருத்தன் இருக்காம்மா. என்னவன் சொல்கிற? ஆமாம், எவனோ ஒருத்தன் என் வாஷ்ரூம்குள்ளே குளிச்சுட்டு இருந்தான். நான் என்னன்னு போய் கேட்டால் நான் வேம்பயர் அது இதுனால கதை விட்டுட்ருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா என்னவன் சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் மேலே பார்த்தா அங்கே தான் ஜிமின் அவ்வளோ கூலாக நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அங்கே பாருமா, அவன்தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. பட் அவங்க கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. என்னவன் சொல்கிறாங்க, யார் இருக்காங்க தான் யாருமே இல்லையே. மா, உன் கண்ணுக்கு என்னம்மா, அங்கே தான் நின்றுட்டுருக்கானே ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு. அப்போ உங்கள் அம்மா அவங்க தலையெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு, நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன், பின் என்னடி நீ உளறிட்டுருக்க, அங்கே தான் யாருமே இல்லையே, இருக்காங்கன்ற அங்கே யார் தான் இருக்கா? அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே யாரால் வர முடியும்? நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டியெல்லாம் இருக்காங்க, அதை மீறி யாரால் வர முடியும்? என்ன வேணும் உளர்ற? அம்மா, நான் உளர்றேனா? அங்கே தான் நிற்கிறானே, நீங்கள் விடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரில, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்பா அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. உங்கள் அப்பாவும் ரூம்லேருந்து வெளில வராரு. அப்பா, என் ரூமில் எவனோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சொல்ல, உங்கள் அம்மா இவ ஒருத்தி அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அப்பாவும், என்ன ஓ ரூம்லையா, இருமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் போயிட்டு உங்கள் ரூமெல்லாம் தேடுறாங்க. அதுவும் ஜிம்மின் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஆனால் ஜிம்மினை க்ராஸ் பண்ணி உங்கள் ரூமுக்கு போய் உள்ளே ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டு, என்னவேன்னு சொல்கிற, உள்ளே யாருமே இல்லையே, அப்பா அவங்க பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான் பாருங்க அப்படின்றீங்க. அவங்களும் திரும்பி பார்த்தா அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. வையன், என் பக்கத்தில் யாரா இருக்கா, என் பக்கத்தில் யாருமே இல்லையே அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் உங்கள் அப்பா பக்கத்தில் நின்றுட்டா உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஸோ உங்கள் அப்பாவும் அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் உங்கள் ரூம் இருக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. அப்போது ஜிமினும் பின்னாடியே வந்தவர் அப்படியே உங்கள் அப்பா நடந்துட்டு போயிட்டுருக்கும்போது கால் அப்படியே சென்டரில் விடுறாரு. அப்போ உங்கள் அப்பாவும் அப்படியே ஸ்கிப் ஆகி கீழே விழுந்து அப்படியே உங்கள் அப்பா தலையிலையும் அடிபட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னா நீங்களும் உங்கள் அம்மாவும் ஷாக் ஆகிட்டு, என்னங்க அப்பா என்னாச்சு அப்படின்ட்டு 2 பேரும் ஓடி வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவை தான் எழுப்புறாங்க. தெரியல, நான் நல்லா தான் வந்துட்டுருந்தேன், ஆனால் குறுக்கால் ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாவை அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே ஆயில்மெண்ட் போடுறதுக்காண்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக உங்ககிட்ட வந்து, பார்த்தல, யார் கணக்குமே நான் தெரிய மாட்டேன், உன் கணக்கு மட்டும்தான் தெரிவேன். ஸோ இப்போயாச்சும் நம்புறியா நான் வேம்பயர் தானே அப்படின்ட்டு இப்போ தான் அவர் பல்ல அப்படியே காமிக்கிறாரு. ஸோ இதில் வேறு உங்கள் பிளட்டெல்லாம் வேறு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் வேறு கிளங்கிருச்சு. இப்போ நம்புறியா, என்னால் உங்கள் அப்பா அம்மாவை எது வேணாலும் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நான் தேவைப்படுற நேரத்துலலாம் எனக்கு பிளட்டு கொடுக்கணும். நீ கொடுக்கலனாலுமே நானே உன்னைய அப்படியே எடுத்துப்பேன், உன்னோட பிளட்டை நான் எடுத்துப்பேன், எப்போ தேவைனாலும் எடுத்துப்பேன். அதுவும் இல்லாமல் தேவைப்படுற நேரத்தில் நீயுமே எனக்கு வேணும் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஆமாம், இத்தனை வருஷம் 1000 வருஷம் கிட்டத்தட்ட நான் அந்த பாக்ஸ்குள்ளேயே அடைஞ்சிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நீயும் தேவை அப்படின்ட்டு ஒரு மாதிரி மேலேருந்து கீழே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கீழே இழுத்து விட்றீங்க. ஏன்னா உங்களோட ஸ்கர்ட் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி உங்களோட நீஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால அதை அப்படியே கீழே இறக்கி விடுறீங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக. ஸோ அப்படியே நீங்கள் அவரை அதை பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பட் அவர் கண் அப்படியே உங்களை தான் ஒரு மாதிரி முழுங்கி திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு தான் வரீங்க. பட் ஜிம்மினியுமே உங்கள் பின்னாடியே தான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லி கூட பார்த்தீங்க என் பின்னாடி வராத அப்படின்ட்டு, ஆனால் கேட்கவே இல்லையே, உங்கள் பின்னாடி தான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்களும் உங்கள் கிளாஸ்க்குள்ளேயும் என்ட்ரி கொடுக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பார்த்துட்டு துள்ளி குதிச்சுட்டு உங்ககிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் பழைய மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிற மாதிரி இருக்குது. என்னாச்சு வயன், நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க. பட் நீங்கள் அதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணலை. ஆனால் ஜிமின் உங்கள் பின்னாடி தான் உட்காந்துட்ருக்காரு. உங்கள் பின்னாடி இருக்க பெஞ்ச் எப்போவுமே காலியாக தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச்னால அதுக்கு பின்னாடி இருக்க பெஞ்ச் காலியாக தானே இருக்கும். ஸோ அதனால் அங்கே தான் ஜிமின் உட்காந்துட்டு உங்களையே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத வயன், ஃபேமிலி இஷ்யூவா, அவன் அப்பா திட்டாங்களா அம்மா திட்டுறாங்களா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லை உனக்கு ஜுரமா அப்படின்ட்டு உங்களுக்கு கை வச்செல்லாம் பார்க்குறாங்க. ஜுரம்லாம் ஒன்றும் இல்லையே, அப்புறம் ஏன் வயன் இப்படி இருக்க? நேற்று வரையும் நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அக்கறைப்பட்டு தான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தி, வயன் என்னது இது என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உங்கள் ஷர்ட் இருக்கும்ல உங்களோட யூனிஃபார்ம், ஸோ அதை அப்படியே விளக்கிட்டு காமிக்கிறா. பார்த்தவங்க கழுத்தில் ஒரு 4 மார்க் இருக்குது. என்னவை என்ன இது, ஏதோ கடிச்சிருக்க மாதிரி இருக்குது, அதுவும் 4 இடத்துல இருக்குது அப்படின்ட்டு கேட்குறா. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்களும் உங்ககிட்ட ஒரு சின்ன மேக்கப் கிட் மாதிரி இருக்கும், ஸோ அதில் மிரர் இருக்குமா, ஸோ அதை எடுத்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே இப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி ரத்தம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது தான் உங்கள் பின்னாடி அப்படியே ஜிமினோட ஃபேஸ் தெரியுது. ஸோ புரிஞ்சிருச்சு, அப்போ மார்னிங் அவர் கடிச்சார்ல, ஸோ அதோட மார்க் தான் இது அப்படின்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே ஜிமினை தான் அந்த மிரர் வழியாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களையே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமும் ஒரு மாதிரி இருக்க, ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதை சொல்லிடலாமா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சொல்லலாம் தான் வரீங்க. அப்போது உங்கள் காது பக்கத்தில் ஜிமின் அப்படியே வந்து, நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர் போய் சைலண்ட்டாக பின்னாடி உட்காந்துக்கிட்டாரு. நீங்கள் இப்போ இதுக்கு பயப்படுறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க, அதிகமாக பேசவும் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும், என்ன வயனாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, எங்களுக்கு எங்களோட பழைய வயன் தான் வேணும், ப்ளீஸ் இப்படி நடந்துக்காத வயன், பழைய மாதிரி நடந்துக்கோ வயன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் உண்மையும் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு கட்டத்தில், எனக்கு தலைவலி அதனால தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்ல, அவங்களும் தலைவலியா, இது சொல்ல வேண்டியது தானே, சரி இரு அப்படின்ட்டு ஒருத்தி போயிட்டு உங்களுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இன்னொருத்தி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து, இந்தா வயன் அப்படின்ட்டு ஒரு பேப்பரை நீட்டுறா. நீங்கள் என்னது இது, கேட் பாஸு, கேட் பாஸா, இது எதுக்கு, உனக்கு தான் தலைவலி, நல்லா போய் வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், போவையன் சும்மா அப்படின்ட்டு அவளும் சொல்லிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அவங்களோட டீச்சருமே வந்துட்டாங்க. அவங்களோட டீச்சர் பேர் மெஸ்ஸி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ மெஸ்ஸி மேமும் வந்துட்டு, வயன் உனக்கு தலைவலியா, சரி வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வா சரியா, உன்னை எப்படி பார்க்க என்னாலேயும் சத்தியமாக முடியல அப்படின்ட்டு அவங்களும் உங்கள் மேலே இருக்க அக்கறை தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இப்போ வேறு வழியிலையே போய் தானே ஆகணும். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் ஜிமினுமே அவங்க பின்னாடியே தான் வராரு. ஸோ நீங்கள் அப்படியே போக ஜிமினும் உங்கள் பின்னாடியே வராரா. அப்போது உங்களோட மெஸ்ஸி மேம் அப்படியே ஜிமினை பார்க்குற மாதிரி இருக்குது, ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமினும் அப்படியே அங்கேருந்து வெளில தான் போகிறாரு. அப்போ ஏதோ தோணி திரும்பி பார்க்க உங்களோட மெஸ்ஸி மேம் அப்படியே தெரியாத மாதிரி அவங்க கண்டுக்காமல் மற்றவங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமினும் சரின்ட்டு ஒரு யோசனையோடையே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே சோகமாக போயிட்டுருக்கீங்க. எதுக்கு தான் என் லைஃப்பில் இப்படி நடக்குதோ தெரியல, எதுக்கு திடீர்னு இவன் வரான் என் பின்னாடி, வேம்பாயிரான், இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. ஆனால் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், இருந்தாலும் எனக்கு இவனை பார்க்க கடுப்பாக தானே இருக்குது. என்னை இப்படி மிரட்டி அவன் கைக்குள்ளே வச்சுக்க பார்க்குறான், என்ன பண்ணுறது, எப்படி இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்றாரு. நீங்கள் பேசுனது எப்படி இவனே கேட்டுச்சு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்து உங்களை அலேக்கா அப்படியே தூக்குறாரு. அப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வருவா, ஏன்னா உங்களோட புக்கை ஒன்று மறந்து வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது கொடுக்குறதுக்காண்டி வந்தால் நீங்கள் என்னென்னா அந்தரத்தில் மறந்துட்டு இருக்கீங்க, அவளால் நம்பவே முடியல. ஸோ அதனால் அவள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு பார்த்தா அங்கே காணோம். என்னென்னா ஜிமின் உங்களை தூக்கியிருப்பார்ல, இப்போது தூக்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சு அப்படியே டெலிபோர்ட் ஆகி உங்களோட ரூமில் இப்போ இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நாம் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்க்க, அங்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு எங்கே வைன் இங்கே தானே இருந்தா அப்படின்ட்டு அவளும் ஷாக் ஆகி பார்க்குறா. ஸோ இங்கிட்ட நீங்கள் எப்படி நீ எப்படி இதை பண்ண, நான் வேம்பயர் ஆச்சு, என்கிட்ட இது எல்லா சக்தியுமே இருக்குது அப்படின்றாரு. ஸோ நீங்களும் இதெல்லாமா இருக்கும் அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஃபியூ டேஸ் எல்லாம் போயிருக்கும். அவர் உங்களை ரொம்பலாம் தொந்தரவு பண்ண மாட்டார். பட் என்னென்னா மார்னிங் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் உங்களோட பிளட்டை தான் அவரோட சாப்பாடாக நினச்சி அவர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுதான் உங்களுக்கு செம்மையாக வலிக்குது, இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியல.
அவரோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி அவர் உங்களோட பிளட்ட தான் சக் பண்ணி குடிச்சிட்டுருக்காரு. பட் மத்தபடி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி தான் தெரியுது. உங்களோட ஹோம் ஒர்க்கா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் ஒரு மேஜிக் பண்ணி அப்படியே அது எல்லாத்தையுமே பண்ணி குடுத்துடுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா தான் இருக்கு. அதுவும் இல்லாம டெய்லி நீங்க நடந்து தான் உங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நடந்து தான் வீட்டுக்கு வருவீங்க. ஆனா, இப்பலாம் அவர் டெலிபோர்ட் பண்ணி உங்கள அப்படியே ஸ்கூலுக்கு போய் விடுறது, ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்து வீட்ல விடுறது அப்படின்ற மாரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க தான் ஆரம்பிச்சுச்சு. ஆனா, உங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே உங்க அப்பாவ கீழ தடுமாறி விழுக வச்சு அடிப்பட வச்சுட்டார்ல. ஸோ அதனால நீங்க ஜிமின் கிட்ட, "இது தப்பு. நீங்க என் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்." "நான் கேட்கணுமா? நான் எதுக்கு கேட்கணும்? நான் கேட்டாலும் உன் அப்பாக்கு கேட்க போறதில்ல." "என்ன? கேட்காதா?" "கேட்காதுன்ற பதிலா அவரால என்ன பார்க்க முடியாது. நான் கேட்டாலும் அதுக்கு எந்த யூஸும் இல்ல. பரவால்ல நீங்க போய் கேளுங்க." அப்படின்ட்டு சொல்ல, ஜிமினும் அப்படியே உங்க அப்பா ரூமுக்கு டெலிபோர்ட் ஆகி போகி, அப்படியே உங்க அப்பாவ பார்த்து சாரி அப்படின்றாரு. அப்ப நீங்க நல்லா சாரி கேளு அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அதுவும் நீங்க வெளில நின்டு எட்டி பார்த்து தான் கேட்டுட்ருக்கீங்க. அப்ப ஜிமினும் சாரி அப்படின்ட்டு செம்ம சத்தமா கேட்க, உங்க காதே பிஞ்சிரும் போல அவ்வளோ சத்தமா சொல்றாரு. அப்போ உங்க அப்பாவோட ரூம்லயும் ஏதோ எக்கோ கேட்குற மாரி சாரி சாரின்ற மாரி வருது. உங்க அப்பாவே ஒரு நிமிஷம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, "என்னது இது? மனப்பிராந்தியா என்ன? என் ரூம்ல என்ன யாரோ சாரி கேட்குற மாரி இருக்கு." அப்படின்ட்டு சுத்தி சுத்தி உங்க அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பும் வருது. ஜிம்மி மேல இருக்க கோவமுமே கம்மியாகுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜிமினவும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எப்போவுமே அவரு 24 ஹவர்ஸ் உங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது தான் அவருக்கு வேலை. ஸோ இப்போ நீங்க அப்படியே மிரர பார்க்குற மாரி அப்படியே அவர தான் சைட் அடிக்கிறீங்க. கிளாஸ் டைம்ல கூட அந்த குட்டி மிரர வச்சு அவர தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்னதான் வேம்பயர் அதெல்லாம் இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவர பார்க்கும்போதே அவர உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு அந்த மியூசியம்ல. ஸோ இப்போ அவர் உங்களுக்காண்டி இவ்வளோ ஹெல்ப்பும் பண்றாரு. நீங்க கேட்டீங்கன்னு உங்க அப்பா கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஸோ அதனால நீங்களுமே அவர மன்னிச்சுட்டு இப்போ அவர லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஆனா சீக்ரெட்டா தான். பட் அது அவருக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு அதிலயுமே செம்ம கான்ஷியஸா தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒன் டே அப்படியே ஜிமின் மட்டும் தான் இப்போ உங்களோட ரூம்ல இருக்காரு. ஸோ அப்போ அப்படியே அவருக்கு ஒரு மாரி இருக்கு. அவரால அவரையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. ஒரு மாரி ஆகுது. அவரோட பல்லெல்லாம் வெளில வருது. அவரோட நெயில்ஸ்லாம் அப்படியே லென்த்தா ஆகுது. அவருக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே ஜன்னல் வழியா வெளில பார்த்தா, அங்க மூன் தான் தெரியுது. அதாவது நிலா. நிலா அதுவும் ப்ளூ கலர்ல தெரியுது. ஸோ அத பார்த்தோன்னே, ச்சே! அப்படின்ட்டு பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு ப்ளூ மூன் டே. ஸோ ப்ளூ மூன் டேனா அது இவருக்கு ஆகாது போல. ஸோ அதனால அவரையே அவரால கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாம, அவர் ஒரு மாரி அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் டம்மு டம்முன்னு தூக்கி போட்டு உடைச்சிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க உங்க அம்மா அப்பா கூட சிரிச்சு பேசிட்டு உங்களோட டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா ஜிம்மினுக்கு டைம் ஆச்சுல்ல அவங்களோட ரத்தத்தை குடிக்க. ஸோ அதனால தான் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வரீங்க. வந்து பார்த்தா அவர் எல்லாத்தையும் டம்மு டம்முன்னு தூக்கி போட்டு எறிகிறாரு. ஆனால் ஒரு சவுண்டு கூட வெளியில் கேட்கவே இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. வந்துட்டு, "என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற?" அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் கேட்டுட்ருக்கீங்க. பட் ஜிமின் அதெல்லாம் கண்டுக்காம, "நீ என் பக்கத்தில் வராத, என் பக்கத்தில் வந்துடவே வந்துடாத" அப்படின்ட்டு கத்தி சொல்கிறாரு. பட் உங்களுக்கு புரியாமல், "ஏன் நான் உன் பக்கத்தில் வந்தா என்ன?" அப்படின்ட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் வரீங்க. அப்போ அவர் நீங்கள் வரீங்கன்னு கூட புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டு எறிகிறாரு. அப்போது ஒன்று வந்து உங்கள் மேலேயே வந்து விழுக, "ஆ" அப்படின்ட்டு கத்துறீங்க. "சொன்னேன்ல என் பக்கத்தில் வராதேன்னு, என் பக்கத்தில் வராத. என்னால் என்னையவே கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியல. என்னோட பவர்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட வராத." "ஏன் என்னாச்சு உனக்கு?" "இன்றைக்கி ப்ளூ மூன் டே வேம்பயர்ஸுக்கெலாம் ஆகாது" அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போய் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீனெல்லாம் போடுறீங்க, ஜிமினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் அவரால் கண்ட்ரோலே பண்ணல. அவ்வளோ இதாக அக்ரெசிவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போய் அவரை ஸ்டாப் பண்ணுறீங்க. அவர் கையை ரெண்டாத்தையும் பிடிச்சிட்டு, "நிறுத்து, என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்டாப் பண்ண." "இல்லை என்னால் முடியல. என்னால் என்னையவே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. எனக்கு எனக்கு எனக்கு" அப்படின்ட்டு அப்படியே உங்களே தான் பார்க்குறாரு. அப்போ அவரோட கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. உங்கள் கழுத்தில் தான் அந்த மார்க் இருக்குமே, டெய்லி ஜிமின் குடிக்கிறனால அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை பார்த்தோன்னே அவர் அப்படியே வந்து உங்களோட நெக்கை அப்படியே கடிக்கிறாரு. அவரோட பிளட் அதாவது அவரோட சாப்பாடை அப்படியே எடுத்துக்கிறாரு. இந்த வாட்டி உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக உங்களை அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு செம்ம வலிக்குது. "ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு வலிக்குது விடு" அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி உங்களோட பலம்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லு பிளட்டை சக் பண்ணி குடிச்சிட்டாரு. உங்களுக்கும் எனர்ஜி ஃபுல்லு ட்ரெயின் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நீங்கள்
அவர் அப்படியே அடிக்கிறீங்க, விடு விடு அப்படின்ட்டு. ஆனால் விடலையே. அதோட மட்டும் நிறுத்தாமல் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிக்கிறாரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிழிஞ்சு அவரோட கையோடு வருது. அதுவும் அவரோட ஷார்ப் நெயில்ஸை வச்சு கிழிக்கிறனால அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் டாராக கிளிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவரை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறீங்க, பட் எதுவுமே முடியல. லாஸ்ட் டைமில் உங்களை அப்படியே பெட்டில் தள்ளுறாரு. அப்போ உங்கள் மேலே ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. அதோட அவங்கள கிஸ் பண்ணுறத கூட நிறுத்தவே இல்லை. கிஸ் பண்ணி உங்கள் லிப்ஸ்லேருந்தே ப்ளீடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ கிஸ் பண்ணிவிட்டு அதோட நிறுத்தாமல் உங்களோட நெக்கு, அவங்களோட பாடி, அவங்களோட செஸ்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே அவர் கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அவர் பல்தோடலாம் அப்படியே அங்கே பதிஞ்சிருக்கு. உங்கள் பாடியெல்லாம் அப்படி தான் கடிச்சு வைக்கிறாரு. உங்களுக்கு செம்ம வலிக்குது. அதோட அவரை ஸ்டாப் பண்ண வேற உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே அவ்வளோ நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே தான் நைட்டுமே ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்துருக்க உங்கள் மேலே தான் அப்படியே ஜிமின் படுத்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் யதார்த்தமாக அப்படியே தான் கண்முழிச்சு பார்க்குறாரு. சரி, கண்முழிச்சு உங்களை பார்த்தோன்னே அவருக்கு உங்கள் லிப்ஸில் இருக்க அந்த பிளட்டு தான் முக்கியமாக தெரியுது. ஸோ அதனால் அவர் அப்படியே அதை கிஸ் பண்ணி அந்த பிளட்லையுமே சக் பண்ணி அப்படியே குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ ஞாபகம் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துருக்கீங்க. உங்கள் பாடி எல்லாமே அவர் கடிச்சு வச்ச சிம்பிள், அவரோட கையில் இருக்க அந்த நெயில்ஸ் உங்களுக்கு கீறினது அப்படின்ட்டு அவ்வளோ காயமாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக உங்கள் அம்மா உங்கள் டோர் பக்கம் வந்து வயன் வயன் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டோன்னே ஜிமினும் அப்படியே டோர் பக்கம் பார்க்க அவங்க அம்மா இப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டே உள்ளே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா நீங்கள் நல்லா ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க அடி பாவி இப்படி தூங்கிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு போவேணாமா அப்படின்ட்டு வந்து உங்களை தான் எழுப்பிட்டு இருக்காங்க. வயன் எந்திரி, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படின்ட்டு எழுப்புறாங்க. ஸோ நீங்களும் அப்போ தான் கண் முழிச்சு சோர்ந்து போய் எந்திரிச்சு பார்க்குறீங்க. என்னடி எந்திரிச்சு போய் ரெடி ஆகு, உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்கள சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் பொறுமையாக எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு அப்படியே அவங்க பெட்டை தான் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லு ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. ஸோ அது உங்களோட பிளட் தான். அப்போ தான் உங்களுக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்களே சின்ன பொண்ணு, இப்போ தான் ஸ்கூலே படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களால் எப்படி இதெல்லாம் தாங்க முடியும்? ஸோ அதனால தான் நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இப்போ தான் ஜிமின் அப்படியே வராரு. வாஷ்ரூம்குள்ளே தான் இருந்திருப்பார் போல். ஸோ அதனால் இப்போது அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்கள் கிட்டே வந்து நீல் டவுன் போட்டு ஐம் சாரி, நான் நேற்று என்னோடய கண்ட்ரோலே இல்லை. நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு, ஆனால் நீ தான் கேட்கவே இல்லை. ஸோ அதனால தான் அதனால தான் என்னை இப்படி ஆக்கிட்டல நீ அப்படின்ட்டு செம்மையாக அழுவறீங்க. ஜிமின் மேலே உங்களுக்கு செம்ம கோவம். ஆனால் ஜிமின் சாரி, நான் இதை வேணும்னு பண்ணல. அப்போ நீ இதை வேணும்னு பண்ணல, பின்ன தானே நடந்துச்சுன்னு சொல்ல வரியா? இல்லை அது அப்படின்ட்டு. அப்போ ஜிமின் பார்க்கும்போது உங்கள் கழுத்தில் ஒரு ரெட் கலர் கயிறு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவரும் ஷாக் ஆகிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போய் மிரரில் அவர் கழுத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா அவர் கழுத்துலையுமே அந்த ரெட் கலர் கயிறு இருக்குது. ஸோ பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகி பார்க்குறாரு. என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. அது இப்போது நீ நினச்சா கூட நம்ம 2 பேரும் பிரிய முடியாது. ஏன்னா எனக்கு புரியல. இல்லை, உன் கழுத்துலேயும் என்னோடய கழுத்துலேயும் அந்த ரெட் கலர் கயிறு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னோட சோலும் லிங்க் ஆகிடுச்சு, லாக் ஆகிடுச்சு. நீயே நினச்சா கூட என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. நானும் அப்படி தான், உன்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது. நான் இல்லைனா நீயும் இல்லை, நீ இல்லைனா நானுமே இல்லை அப்படின்றாரு. உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. நீ என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குது தெரியுமா? உன்னை நான் நம்பினேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல என்னையா. நீ தேவைப்படுற நேரத்துலலாம் நான் உனக்கு பிளட்டு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என்னோடய வாழ்க்கையவே இப்படி நாசம் பண்ணிட்டல அப்படின்ட்டு உங்கள் கழுத்தில் இருக்க அந்த கயிறை தான் அப்படியே அக்க போகிறீங்க. ஆனால் அது அக்க முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக உங்கள் கையை தான் அதை அப்படியே கீறி விட்டு உங்கள் கையிலேருந்து ரத்தம் குடன்னு கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அந்த கயிறு. அது அவுக்க கூட முடியல. பார்க்க தின்னாக இருந்தாலும் அது அவுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்ட்டு ஜிமினும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கையில் உலகிட்டு இருக்க அந்த பிளட்டை வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே அப்படியே சக் பண்ணி அதையுமே ட்ரிங்க் பண்ணுறாரு. இதை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே கையை உதறிட்டு போய் உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு துடைக்கிறீங்க. இன்னொரு வாட்டி என் முகத்துலேயே முழிக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தா அங்கே தான் ஜிமின் இருக்காரு. அவரால் எங்கே போக முடியும்? ஸோ அவருக்கு ஒரே பதில் நீங்கள் தான். ஸோ அதனால உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு அவரை பார்க்க அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே லவ்வில் விழுக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் அதுக்குலாட்டியும் இப்படி ஒன்று நடந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் அவரை சுத்தமாக வெறுக்கிறீங்க. இப்போ அவர் இங்கே பாரு, நான் வேணும்னு பண்ணல. இந்த ப்ளூ மூன் டே அன்னைக்கு எனக்கு இப்படி தான் ஆகிடும் எப்போவுமே. அதுவும் இல்லாமல் என் மனசுக்குள்ளே இருக்க ஆசை எல்லாமே தான் இந்த ப்ளூ மூன் டே அன்னைக்கு வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ பசி இருந்தாலும் உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்டை எனக்கு தேவைப்படுற அளவு மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் நேற்று முடியல. அதனால தான் உன்னோட பிளட்டை எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் குடித்தேன். பல 100 வருஷமாக நான் பொண்ணுங்க பக்கம் கூட போனதில்லை. ஸோ அதனால தான் என்னமோ அதுவுமே ஒரு மாதிரி ஆகி நான் உன்னைய எடுத்துக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அவருமே அவர் பண்ணதை கில்ட்டியாக நினச்சி தான் உங்ககிட்ட கேட்குறாரு. ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க மனசு உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்களும் அப்படியே கீழே போய் உங்கள் அம்மா அப்பா கூட அப்படியே நார்மலாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும்ல அதனால. ஆனால் அவங்களுக்கு தெரியுது, வயன் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லையே. இல்லை வயன், நீ ஓகே தானே? எனக்கு என்ன, நான் ஓகே தான் அப்படின்றீங்க. பட் அவங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்க உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காம எழுந்திரிச்சு போயிட்டீங்க. ஸோ அவங்களும் என்னாச்சு வயனுக்கு, ஏன் அவன் கொஞ்ச நாள் இப்படி நடந்துக்கிறா அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க. ஜிம்முனுமே அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. அதுவும் நேற்று நைட்டு நீங்கள் அவ்வளோ கத்திருப்பீங்க. ஆனால் ஒரு சவுண்டு கூட உங்கள் அம்மா அப்பாக்கு கேட்டிருக்காது. ஏன்னா ஜிமின் தான் அந்த மாதிரி பண்ணி விட்டுருப்பாரு உங்கள் சவுண்டு கேட்காத மாதிரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது. ஆனால் அவங்க உங்களோட ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம பொண்ணு பெரியவளாயிடுவா, அவள் காலேஜ் போகணும் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எங்கிட்ட நடந்துட்டு இருந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது பாவம். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க கோவத்தில். அப்போ ஜிமின், வயன் நில்லு, இங்கே பாரு, என் பின்னாடி வராதன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். பின்னாடியே ஏன் வந்துட்டுருக்க? நீ வந்த பிறகு தான் என்னோடய லைஃபே இப்படி மாறிடுச்சு. நீ வர்றதுக்கு முன்னாடி வரையுமே என்னோடய லைஃப் நல்லா இருந்துச்சு. நான் எப்போ உன்னை பார்த்தனோ, எப்போ அந்த மியூசியமுக்கு வந்து உன்னை பார்த்தனோ அப்போ தான் எல்லாமே என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கோமா சொல்லிட்டு போகிறீங்க. இவரும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக தான் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப பேச அவருமே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு, நீயே நினச்சா கூட என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நீ எனக்கு சொந்தமாயிட்ட. எனக்கு சொந்தமான விஷயம் எப்போவுமே என் கூட மட்டும்தான் இருக்கணும். நீயே நினச்சாலும் இங்கேருந்து போக முடியாது. அதை மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ அப்படின்ட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறாரு. அப்போ நீங்களும் வலிக்குதுன்றீங்க. அப்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே நார்மலாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் கையை பிடிச்சார்ல ஜிமின். ஸோ நேற்று நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே உங்கள் பிரெயின்லேருந்து எரேஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இப்போ அந்த இன்சிடெண்ட் எதுவுமே உங்கள் பிரெயினில் இப்போ இல்லை. ஸோ அதனால நீங்களும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வாட்சை பார்த்தா டைம் ஆச்சு. ஐயோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, என்னை சீக்கிரம் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை தூக்க சொல்கிறீங்க. ஸோ அவருமே உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே டெலிபோர்ட் ஆகி அவங்களோட, அதாவது காலேஜில் கேர்ள்ஸ் வாஷ்ரூம் இருக்கும்ல, அதில் தான் உங்களை வந்து டெலிபோர்ட் பண்ணி எப்போவுமே விடுவார். ஸோ நீங்களும் சரி ஓகே நான் போகிறேன், நீ வந்துரு அப்படின்ட்டு உங்களோட ரூம்குள்ளே குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருமே ஒரு மாதிரி யோசனையோடனே வராரு. ஏன்னா அவர் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஸோ அதனால தான் அவருக்கும் ஒரு கில்ட்டி இருக்குது நேற்று பண்ணதை பற்றி. ஸோ அதை அவங்கக்கிட்ட வந்து மறைக்கிறது தான் நல்லது. அப்போ தான் நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி நடந்துப்பீங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் உங்கள் பிரெயினில் இருக்க எல்லா மெமரிஸுமே எரேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்களும் நார்மலாக பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அவருக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கில்ட்டி தான் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்துது. ஏன்னா அவருக்குமே அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் அவருக்காண்டி அவங்களோட பிளட் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால அவருக்குமே உங்களை பிடிக்க தான் ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் ஜிமின் இவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அவரும் அப்படியே அவங்க கிளாஸ் ரூமுக்கு வர, நீங்களும் அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. அப்பப்போ ஜிம்மினை சைட் அடிக்கிற மாதிரியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் அவர் கவனிச்சிக்கிட்டே அப்படியே கிளாஸும் முடியுது. ஸோ நீங்கள் என்னை தூக்கு அப்படின்றீங்க. இல்லை, இன்றைக்கி நம்ம நடந்து போகலாமா? இல்லை, என்னை தூக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவர் உங்களை தூக்கும்போது நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கலாம்ல, அவரோட ஃபேஸை கிட்ட பார்க்கலாம்ல, அவரை ஈஸியாக சைட் அடிக்கலாம்லன்னு தான் நீங்கள் இப்படி பண்ணுறது. ஏன்னா உங்கள் வீடு கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. அதாவது 10 மினிட்ஸ் நடந்து போனால் போயிடலாம். ஸோ இதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் அவங்கள அப்படியே தூக்குறாரு. ஸோ அப்படியே நீங்களும் உங்களோட ரூம்குள்ளே இருக்கீங்க இப்போது. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே சரி ஓகே இங்கே இரு, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. ஆனால் ஜிமின் ஒரு மாதிரி இருக்காரா?
என்னாச்சு உனக்கு? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பின்ன ஏன் இப்படி இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஸோ அவரும் சரி நீ இங்கே இரு, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே மறைஞ்சிட்டாரு. இவர் எங்கே போகிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியல. ஏன்னா இத்தனை நாள் அவங்க கூட தான் இருந்தார். இப்படி உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போனதில்லை. ஸோ அவர் இப்போ எங்கே தான் போயிருப்பார் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்படியே மிரரை தான் பார்க்குறீங்க. ஸோ அதில் பார்த்தா உங்கள் லிப்ஸில் ஏதோ அடிபட்டிருக்க மாதிரி இருக்குல்ல. என்னது இது? இது எப்படி அடிபட்டுச்சு அப்படின்ட்டு தொட்டு பார்க்குறீங்க, வலிக்குது. ச்சே, என்னது இது? இது எப்படி ஆச்சு? நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ தான் அவங்க உடம்புல இருக்க அந்த காயெல்லாம் இருக்குது. பின்னாடி தான் அவங்க முதுகில் தான் அவ்வளோ காயம் இருக்குது. ஏன்னா ஒரு நெயில்ஸை வச்சு கீறினது. பட் அதை அவங்களால பார்க்க முடியாதனால முன்னாடி மட்டும் பார்க்குறீங்க. என்ன நம்ம உடம்பெல்லாம் அங்கங்கே ரெட் ரெட்டாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம குழப்பம். ஸோ இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் மறைச்சிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை நல்லா வேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதோட ஜெமினி இப்போ வருவார். என்ன ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே காணுமே அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. நைட் டைமும் வந்துருச்சு. நீங்கள் இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்ட்டு நீங்கள் டோரியை தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் லாஸ்ட் வரையும் வரவே இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ரூமில் தான் ஜிம்மினுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களே அசந்தே தூங்கிட்டீங்க. ஸோ மிட் நைட் ஒரு மணி போல் தான் ஜிமின் உங்கள் ரூம்குள்ளேயே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் தான் அங்கே தூங்கிட்டுருக்கீங்களே. ஸோ அதனால் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸ் தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் முழுசாகவே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு பாவமாக ஃபீல் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸில் அவர் கடிச்சு வச்ச அந்த காயமும் இருக்குது. ஸோ அப்படியே அவரோட தம்மை வச்சு அதை அப்படியே வருடி விட அது அப்படியே மறைஞ்சு போச்சு. ஸோ அதனால் அப்படியே உங்கள் முதுகுலலாம் வேறு காயம் இருக்கும்ல. ஸோ அதனால் அவரோட கையை உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே விட்டு அந்த காயத்து மேலெலாம் கை வைக்கிறாரு. ஸோ அப்போது அந்த காயம் எல்லாமே அப்படியே நார்மல் ஆகிடுது. ஸோ அப்படியே தான் அவரோட கையை வச்சு உங்கள் உடம்புல இருக்க எல்லா காயத்தையுமே மறைய வைக்கிறாரு. இப்போ நீங்கள் நார்மலாகவும் இருக்கீங்க, உங்கள் உடம்புல எந்த காயமே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக அவங்க கழுத்தில் இருக்க அந்த காயம்தான் அவர் கடிச்சிருப்பார்ல. ஸோ அந்த காயத்து மேலே தான் அப்படியே கை வைக்கிறாரு. அதுவுமே அப்படியே மறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா நைட்டுமே அவர் இப்படி தான் பண்ணுவார். ஏன்னா ஒரே இடத்துல அவர் எப்போதுமே பண்ணிகிட்டு இருந்தா அந்த காயம் பெருசாகி அது உங்களுக்கு ஆபத்தாகவுமே முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஆனால் எல்லா நைட்டுமே இப்படி பண்ணி தான் உங்களை கொஞ்சம் சேவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போது அவர் அப்படியே அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களையுமே அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வச்சு உங்கள் ஃபேஸே தான் கிட்டத்தில் பார்க்குறாரா. நீங்கள் ரொம்பவே அப்பாவியமாக தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் அவரும் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விலக தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அவரோட காலரை பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீனும் கல்முழிச்சு அப்படியே அவர் இழுத்து இன்னுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்கன்னு தெரில. அவர் கிஸ் பண்ண பிறகு தான் எழுந்திரிச்சிங்களா என்னமோ. ஸோ அதனால தான் அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சு நீங்கள் இப்போ அவரை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவரையுமே அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவர் மேலே குரங்க மாதிரி உட்காந்துட்டு அவரை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்களும் தான் அவரை லவ் பண்ணுறீங்களே. ஸோ அதனால தான் நீங்களும் இதை இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் உங்களை கீழே போட்டு உங்கள் மேலே வந்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அன்றைக்கி மாதிரி அக்ரீசிவெல்லாம் கிஸ் பண்ணல, லைட்டாக உங்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே மூவ் ஆன் பண்ணலான்னு தான் பார்க்குறாரு. பட் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு வேணான்னு அப்படியே போய் பெட்டு கார்னரில் படுத்துக்கிட்டாரு. திரும்பி நீங்கள் என்னாச்சுன்னு உங்களுக்கு புரியல. ஏன்னா உங்களுக்கு தான் ஞாபகம் இல்லையே, அதனால தான் நீங்கள் இது எல்லாருமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் போயிட்டு அவரை பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? இல்லை இது தப்பு, இது வேணாம்மா. ஏன் நானே அலோவ் பண்ணுறேன்ல, அப்புறம் என்ன? இல்லை அது தப்பு தானே, நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் தப்பு. என்ன தப்பு, இதில் என்ன இருக்குது? இல்லை இது தப்பு, நான் ஒரு வேம்பயர், என்னைய நீ லவ் பண்ணக்கூடாது, நானும் நீ லவ் பண்ணக்கூடாது, அது உனக்கு தான் ஆபத்து. அதுவும் நான் பல 100 வருஷமாக இந்த உலகத்தில் தான் இருக்கேன், ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அவர் மனசுக்குள்ளேயும் வந்து லவ் இருக்குது. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டு என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த ஏஜெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருந்தால் என்ன, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான், ஐ லவ் யூ அப்படின்றீங்க. ஸோ அவரும் அப்படியே திரும்பி நிஜமாகவே நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணுறேன். நான் எப்படி இருந்தாலுமே நீ லவ் பண்ணுவியா? நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் பரவாயில்லையா?
பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ தான் என்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவரும் அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அன்றைக்கி நைட் நீங்கள் 2 பேரும் ரொம்ப லவ்லியான அந்த நைட்டாக தான் இருக்குது. அவர் என்ன தான் வேம்பயராக இருந்தாலும் உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதனால தான் நீங்கள் அவரை அலோவ் பண்ணிட்டீங்க. உங்களை நீங்களாகவே அவருக்கு கொடுத்துட்டீங்க. ஜிமினுமே உங்களை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. நேற்று மாதிரி அக்ரெசிவெல்லாம் அவர் நடந்துக்கவே இல்லை. உங்களை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி உங்களை அப்படியே பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டீங்க. ஆனால் ஜிமினுக்கு தான் தூக்கமே வரலை. ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போது அவ்வளோ லவ் பண்ணுறா, நானும் லவ் பண்ணுறேன். ஆனால் அன்றைக்கி நடந்த ஒரு விஷயந்தான் அவளுக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சு. அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா நானும் கில்ட்டியாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு புரிய வந்துடுச்சு. ஏன்னா அவர் தான் கேட்டிருப்பார்ல, நான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லையான்னு. நீங்கள் பரவாயில்லன்னு இருப்பீங்க, ஏஜும் ஒரு மேட்ரு இல்லைன்னு இருப்பீங்க. ஸோ அதெல்லாமே அவருக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஜிமின் எப்படி இருந்தாலுமே நீங்கள் ஏற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு தான் சொல்ல வருது. ஸோ அதனால் அவரும் இப்போ கில்ட்டியெல்லாம் விட்டுட்டு உங்களை இப்போ ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஜிமினுக்கும் தான் செட்டப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே லவ் மூடில் இருக்கீங்க. ஸோ அதனால தான் செம்ம ஜாலியாக நீங்கள் அப்படியே போய் உங்கள் அம்மா கூடலாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு கலாய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா, வயன்செல்லம் நீ ஓகேவா, நல்லா இருக்கியா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைடா, நேற்று ஒரு மாதிரி இருந்தியே, அதனால தான் கேட்டேன். ஏன்னா நான் ஒரு மாதிரி இருந்தேனா? நான் எப்படி இருந்தேன்? நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன, ஆனால் நேற்று ஒரு மாதிரி அப்படின்ட்டு பேச வராங்க. அப்போ உங்கள் அம்மா தான், என்னங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அதான் நம்ம பொண்ணு ஜாலியாக இருக்காளே, பின்ன என்ன வேணும் அப்படின்ட்டு சொல்ல அவங்க அப்பாவும் சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே பாய் பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. ஜிமினும் அப்படி உங்கள் பின்னாடி வராரா? கொஞ்சம் தூரம் போனோன்னே ஜிமின் தூக்கு அப்படின்றீங்க. ஏய் எதுக்கு, கொஞ்சம் தூரம் தான் நடந்து போய்க்கலாம். இல்லை இல்லை என்ன தூக்கு, அதெல்லாம் சோம்பேறித்தனம், அதெல்லாம் நடந்து போக முடியாது அப்படின்றீங்க. ஜிமினை சிரிச்சுட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே மழையை பார்க்குறாரு. அப்போ நீங்கள், ஜிமின் நீ சாப்பிட்டியா? நீ இன்னைக்கு மார்னிங் என்னோடய பிளட்டே குடிக்கலையே அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின், இதுக்கப்புறம் என்னோடய பிளட்டை நான் குடிக்க மாட்டேன். ஏன் ஏன் குடிக்க மாட்டேன்? நீ பிளட்டு குடிக்கலன்னா வீக் ஆகிடுவேன் தானே? அது உண்மைதான். பட் இதுக்கு பதிலாக நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கேன். ஆல்டர்னேட்டிவா என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. அது இன்னொன்று கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு அவர் எப்போவுமே கேர்ள்ஸ் வாஷ்ரூமுக்கு தான் வருவார். அதாவது உங்கள் ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸ் வாஷ்ரூம். பட் இப்போது அவர் மறைஞ்சு உங்களோட ஸ்டாஃப் ரூமுக்கு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னா, ஜிமின் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? எங்களோட மேம் இருக்காங்க, அதுவும் இங்கே இருக்கிறது என்னோட கிளாஸ் டீச்சர், அவ்வளோதான் வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. இல்லை வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அவங்களோட மேம் மெஸ்ஸி மேமும் வராங்க. வந்துட்டு, ஜிமின் வந்துட்டிங்களா, நீங்கள் கேட்டது ரெடியாக இருக்குது அப்படின்றாங்க. மேம் உங்களுக்கு ஜிமின் கணக்கு தெரிறாரா? அப்போ அவங்க, ஓ நல்லாவே தெரியாதே அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பாக்ஸ் இது அப்படின்ட்டு அப்படியே உள்ளே பார்த்தா உள்ளே ஏதோ ஜூஸ் பேக்கெட்ஸ் மாதிரி இருக்குது. என்ன ஜூஸாக இருக்குது? எதுக்கு ஜூஸ்? இந்த ஜூஸ் நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு நீங்கள் அந்த கவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ ஜிமின், அது ஜூஸ் கிடையாது, பார்க்க தான் ஜூஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது பிளட்டு. என்ன பிளட்டா? யாரோட பிளட் இது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த மெஸ்ஸி மேமு, இது அனிமல்ஸோட பிளட்டு, ஏன்னா ஹியூமன்ஸோட பிளட்டெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால தான் அனிமல்ஸோட பிளட்டை ஜிமினுக்காண்டி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜூஸ் மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்? உங்களுக்கு அப்போ தெரியுமா இவர் வேம்பயர்னு? நல்லா தெரியுமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு பதிலாக ஜிமின் ஆன்சர் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களுமே ஒரு வேம்பயர் தான். என்ன வேம்பயரா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க பல்லுமே சிங்கப்பல், அதாவது வேம்பயருக்கு பல்லு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிறீங்க. அப்போது நான் உங்களை ஒரு நல்ல மேம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு ஹியூமன் பீயிங் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் ஒரு ஹியூமனே இல்லையா? நீங்களும் ஒரு வேம்பயரா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. ஜிமினுமே சிரிக்கிறாரு. அப்போனா உங்களுக்கு அன்றைக்கி இருந்தே உங்களுக்கு ஜிமின் கண்ணுக்கு தெரிஞ்சாரா? ஓ நல்லா தெரிஞ்சாரே. அப்பயே நீங்கள் காமிக்கவே இல்லை அவர் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னு. ஏன்னா அது காமிக்கக்கூடாது. ஹியூமன் கூட வாழணும்னா நம்ம ஹியூமன் மாதிரி தான் வாழணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவர் யார் கண்ணுக்குமே தெரியல, உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிகிறாருன்னு. ஸோ அதனால தான் நானும் யார்கிட்டையும் காமிச்சிக்கல அப்படின்ட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஜிமினும் அமர்ற மாதிரி சொல்கிறாரு.
அப்போ மேம் நீங்கள் எப்படி ஹியூமன் மாதிரி வாழ ஆரம்பிச்சிங்க? நீங்கள் அவர் மாதிரி சவப்பெட்டிக்குள்ளெல்லாம் அடைச்சி வைக்கலையா? உங்களை யார் ஓப்பன் பண்ணி விட்டா அப்படின்ட்டு என்ன கொஷின் கேட்குறீங்க? அப்போ அவங்களும் இங்கே பாரு என்னை யாரும் ஓப்பன் பண்ணியெல்லாம் விடலை. நான் எல்லாருக்கூடயும் ஹியூமன் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நானும் ஒரு அனிமல் பிளட்டை தான் குடிச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். நான் என்னைக்காச்சும் லஞ்சு சாப்பிட்டு நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க, நீங்கள் என்றைக்குமே பார்த்ததில்ல. ஸோ அதனால் உங்களுக்கும் இப்போ தான் எல்லாம் லிங்க் ஆகுது. ஆனால் நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கேட்குறீங்க. எப்படின்னா, இல்லை நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க, அது எப்படி நீங்கள் வேம்பயர்னு யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க. அப்போ அவங்க அதுவா எனக்கு இந்த மாதிரி ஹியூமன்ஸாக வாழ்கிறத ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் நானும் ஹியூமனாக வாழ ஆரம்பித்தேன். எனக்குன்னு அழகான ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். அவருக்குமே நான் வேம்பயர்னு தெரியும். இருந்தாலும் என்னை லவ் பண்ணி அவர் என் கூட வாழ்ந்துட்டுருக்காரு. இது ட்ரூ லவ். ட்ரூ லவ் தானே வயன்? ஆமாம், ட்ரூ லவ் தான். நீங்கள் வேம்பயர்னு தெரிஞ்சும் உங்களை லவ் பண்ணுறாருனா அவர் கன்ஃபார்ம் உங்களை ட்ரூவாக தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் அவர் கூட இப்போது நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து என்னோடய லைஃபே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் இப்போது ஒரு டீச்சராகவும் இருக்கேன். எனக்கு ஒரு குழந்த கூட பிறந்திருக்கு. அவளும் பாதி வேம்பயர் பாதி ஹியூமனாக தான் இருக்கா. நானும் என்னோடய ஜென்ரேஷனில் லாஸ்ட் வேம்பயர் தான். ஜிமின் அவரோட ஜென்ரேஷனில் லாஸ்ட் வேம்பயர். ஸோ இந்த உலகத்திலேயே லாஸ்ட்டாக இருக்க 2 வேம்பயர் நானும் ஜிமினும் மட்டும்தான் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. சரி சரி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, போ கிளாஸுக்கு போ, டைம் ஆச்சுல அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் சரி சரி அப்படின்ட்டு ஓடி போயிட்டீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அப்போது மெஸ்ஸி மேம் வந்துட்டு, என்ன ஜிமின் உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஆனால் அவள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே. எனக்கு தெரியும் அவள் சின்ன பொண்ணு தானே, ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவளை நான் லவ் பண்ணுறேன். அவளுக்காண்டி வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் அவளுக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன். சரி, அது இருக்கட்டும். நீங்கள் எதுக்கு திடீர்னு இப்போது அனிமல் பிளட்டை குடிக்க ஆரம்பிச்சிங்க? இதை குடித்தா நீங்கள் வீக் ஆகிடுவீங்கல்ல? ஆமாம், வீக் ஆகிடுவேன் தான். ஆனால் பரவாயில்ல, நான் வயனை ஹர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வீக் ஆனாலே பரவாயில்ல. அவளை டெய்லி அவளோட ரத்தத்தை குடிக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நம்ம லவ் பண்ணுறவங்களையே நம்ம கஷ்டப்படுத்துகிறோன்னு தெரியும் போது அது எவ்வளோ பெரிய வலி. ஸோ அதனால தான் நான் வீக் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஜிமினும் உங்கள் மேலே இருக்க லவ்வில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த மெஸ்ஸிக்கும் புரியுது, அதாவது ஜிமின் உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுமே அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் கிட்டத்தட்ட இப்போது பல வருஷங்கள் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இப்போது அப்படியே வீட்டுக்கு தான் வருவீங்க, கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் ஒர்க் தேடணும் அப்படின்றனால கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அப்போது ஒரு நாள் ஜிமின் அப்படியே வழக்கம் போல் அப்படியே வராரு வீட்டுக்குள்ளே. அவங்களுக்கு தெரியும், பட் உங்கள் அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்கனால ரியாக்ட் பண்ண முடியாதனால நீங்கள் அப்படியே உட்காந்து ஜிமினை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அவரும் அப்படியே சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்டே தான் உள்ளே வராரு. ஸோ அப்போது உங்கள் அம்மா, யார்ப்பா நீ அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டு, அம்மா ஜிமின் உங்கள் கண்ணுக்கு தெரிறாரா? ஏன்னா ஏண்டி தெரியல, எனக்கு தான் நல்லா தெரிறாரு, அவர் பேர் ஜிமினா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஷாக்லேயே இருக்கீங்க. அது எப்படி தெரிகிறாரு அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அப்பாவும் வந்துட்டு, யாருப்பா நீ, பையனோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. அப்போ ஜிமின் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமல், எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன், எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்க உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா அப்பா 2 பேரையுமே ஜிமின் கன்வின்ஸ் பண்ணி அவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. அதாவது உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே அவங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், அது எப்படி இத்தனை நாளில் ஜிமின் எங்கள் அம்மா அப்பா கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஆனால் இப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சாரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அதனால ஜிமின் கிட்டே நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு, ஜிமின் அது எப்படி அம்மா அப்பா கண்ணுக்கு நீங்கள் தெரியுங்க அப்படின்ட்டு கேட்க ஜிமினை சிரிச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் எல்லா ஹியூமன்ஸ் கண்ணுக்குமே தெரிவேன். எப்படி தெரியுவீங்க? வயன், முந்தா நேற்று தான் ரெட் மூன் டே வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? வந்துச்சு. அதுக்கு என்ன? ஃபஸ்ட்டு ரெட் மூன் டே அன்னைக்கு தான் நான் ரிலீஸ் ஆனேன். ஸோ அதுக்கு அடுத்து வர ரெட் மூன் டே அன்னைக்கு எனக்கு ஒரு சக்தி வரும், அதாவது ஹியூமன்ஸ் கண்ணுக்கெல்லாம் நான் தெரிகிற மாதிரி. ஸோ அதனால தான் இப்போது நான் ஹியூமன்ஸ் கண்ணுக்கும் தெரிகிறேன். உனக்கு ஒரு டவுட்டு கூட வந்திருக்கணுமே, மெக்சிமமும் வேம்பயர் தான், ஆனால் அவங்க மட்டும் எப்படி எல்லா ஹியூமன்ஸ் கண்ணுக்கும் தெரிறாங்க அப்படின்ட்டு. ஏன் உனக்கு வரலையா? ஆமாம்ல, அது வேறு ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் அதை பற்றி யோசிக்கிறீங்க. ஏன்னா அவங்க எல்லா ஹியூமன்ஸ் கண்ணுக்கும் தெரிறாங்க, ஜிமின் மட்டும் தெரியலையே அப்படின்ட்டு உங்களுக்கு யோசனையே வந்திருக்காது. ஸோ இப்போ ஜிமின் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு யோசனை வருது. ஆமாம்ல, அது எப்படி? ஏன்னா அவங்க என்ன மாதிரி ஒன்றும் சிவப்பட்டுக்குள்ளெல்லாம் அடைஞ்சு கிடக்கல.
ஸோ அதனால தான் அவங்க 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த ரெட் மூன் டே அன்னைக்கே அவங்களுக்கு ஹியூமன்ஸ் கூட பழகுற மாதிரி சக்தி வந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் எல்லாம் புரியுது. இதெல்லாம் வேற இருக்கா, இந்த உலகத்தில் ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, நம்மளை மிஞ்சின கிரியேச்சர்ஸும் ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் ஹியூமன்ஸ் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக உங்களுக்கும் ஜிமினுக்கும் அழகாக மேரேஜ் நடக்குது. ஜிமின் ஒரு வேம்பயர்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் அப்படி தான் ஹியூமன் மாதிரியே நடந்துக்கிறாரு. அதுவும் இல்லாமல் செம்ம ஹேண்ட்ஸமாக வேற இருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு, பரவாயில்லையே உங்கள் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, அழகாகவும் இருக்காரு, உங்கள் பொண்ணை அப்படியே தாங்குன்னு வேற தாங்குறாரு அப்படின்ட்டுலாம் சொல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ அப்படியே தான் இப்போ நீங்கள் 2 பேரும் தனியாக உங்களுக்காண்டி ஒரு வீடு, அதில் நீங்கள் 2 பேரும் அப்படியே அழகாக உங்களோட ஃபோட்டோவெல்லாம் செட் பண்ணுறீங்க. அதுவும் பெரிய ஃபோட்டோவாக உங்களதும் ஜிமின்தும் தான் அங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும் போதே ஜிமின் வந்து உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ ஹக் பண்ணிவிட்டு, வயன் என்ன ஜிமின், இல்லை ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சா, என்னது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதுவா அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ நீங்கள், ஜிமின் அதான் இன்னைக்கு நைட்டு தான் நான் உங்களுக்கு முழுசாகவே சொந்தமாக போகிறேனே, அப்புறம் என்ன, இல்லை அது வந்து நான் கொஞ்சம் மட்டும் என்னோட பிளட்டை குடிச்சிக்கிட்டா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை தான் முறைச்சி பார்க்குறீங்க. ஆமாம் வேன், இத்தனை வருஷமாக நான் பிளட்டு குடிக்காமையே இருந்துட்டேன். ஹியூமன் பிளட் குடிக்கலன்னா எனக்கு எனர்ஜி தான் கம்மியாயிடும்ல, அதுவும் இல்லாமல் உன்னோட பிளட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் குடிச்சிக்கிறேனே அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களும் முறைச்சாலும் சரின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ அவரும் உங்களோட பிளட்டை அப்படியே கொஞ்சோண்டு மட்டும் குடிச்சிக்கிறாரு, உங்களுக்கு வலிக்காத மாதிரி. உங்களுக்கு வலிச்சாலும் நீங்கள் காமிச்சிக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவரும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன போதுமா, வயிறு ஃபில் ஆகிடுச்சா அப்படின்ட்டு கேட்க, அதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு, பட் இப்போது என்னோடய லிப்ஸுக்கு தான் ஒன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் ஒரு மாதிரி உங்களுக்கு வெக்கம் வருது. அவர் என்னத்தை கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்போ அவரும் உன்கிட்ட இது கேட்டுட்டு அதை நானே எடுத்துப்பேன் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்து உங்கள் லிப்ஸோட அவர் லிப்ஸை வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அவரோட கண் அப்படியே ரெட்டிஷாக மாறுது. ஸோ அப்படியே அவர் நம்மளை பார்க்குற மாதிரியே இந்த ஒன் ஷாட் இப்போ முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் ஜிமின் கூட உங்களை விட்டுட்டு போயிருப்பார்ல, அவர் போனதே மிஸ்ஸிக்கு ஜிமின் கண்ணுக்கு தெரிறாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மிஸ்ஸியும் ஒரு வேம்பயர் தானே. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஒரு ஹாப்பி எண்டிங்காகவும் இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருக்கு. அதாவது என்ன தான் வேம்பயராக இருந்தாலும் உங்களை விட 11 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன்னு தெரிஞ்சாலுமே உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் வந்துச்சு. ஸோ அந்த லவ்வால் நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துக்கிட்டீங்க. லவ்வுக்கு முன்னாடி எதுவுமே ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த லவ் தான் முக்கியம். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் 2 பேருமே இப்போ ஜாலியாக உங்களோட லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன்ல, கழுத்தில் அந்த ரெட் கலர் கயிறு. ஸோ அந்த கயிறு எதை மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் ஹியூமன் உங்களுக்கு வயசாகும், ஆனால் ஜிமின் அப்படி இல்லையே, அவர் வேம்பயர், அவருக்கு வயசு ஆகாது. ஆனால் இந்த கயிறு, இந்த லிங்க் இருக்குல்ல அவங்க 2 பேருக்குள்ள, ஸோ இது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் வயசான பிறகு நீங்கள் இறந்துடுவீங்க. ஆனால் ஜிமின் ஜஸ்ட்டு வேம்பயராக இருந்திருந்தா அவர் இறந்துருக்க மாட்டார். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே இந்த லிங்கால் நீங்கள் எப்போ இறக்குறீங்களோ, நீங்கள் எப்போ இந்த உலகத்தை விட்டு போகிறீங்களோ, அப்போது உங்கள் கூடயே ஜிமினுமே வந்துடுவார். ஸோ அதை தான் இந்த கயிறு குறிக்குது. உங்களுக்கு ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதே மாதிரி ஜிமினுக்கும் அப்படி தான், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட், நீங்கள் தான் லாஸ்ட்டும் கூட. ஸோ அப்படியே தான் இந்த ஒன் ஷாட்டும் ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்காகவும் முடியுது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் இந்த ஒன் ஷாட்டையும் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காண்டியாச்சும் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போங்க. வேறு எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். பை பாய்.